வணக்கம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் கே வந்தி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, ஆடு பலி கொடுப்பது கட்டாயமாக இல்லையா? நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணுன்னா அது கட்டாயம்தான், அப்படி இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என் பூர்வீக கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் எங்கள் குலதெய்வத்திற்கு ஆடுகளை பலியிடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஆடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பலியிடுவதற்கா இல்லை பொதுவாக ஆட்டினுடைய இனப்பெருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பலியிடுவது அவசியமா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எங்கள் முன்னோர்கள் பின்பற்றிய பலியின் அர்த்தம் என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ தொடங்குச்சு என்ன இது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒருத்தவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எப்போ போய் இந்த மாதிரி பலி கொடுக்குற விதை தொடங்கினான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா மாயன் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்க அவங்கள போய் இது பண்ணும்போது அங்கே நரபலி இருக்குது, நரபலி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்ம வழக்கிலேயே பார்த்தோம்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எருமக்கடாயை பலி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமாக இருந்தது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோலாம் எனக்கு தெரியல, அப்படி வச்சுக்குவோம். சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குவோம், இந்த அண்டத்தில் எல்லாமே சக்தி ரூபந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது நாம் தெய்வ சக்திக்கு மாறான ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை வச்சு அதை சொல்கிறோம்? இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அப்படியெல்லாம் ஒன்று இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு சக்தினா இது ஒரு சக்தி, அவ்வளோதான். இது ஒரு மாதிரி செயல்படுது, அது ஒரு மாதிரி செயல்படுது. வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான சக்தியினுடைய வெளிப்பாடு. இருட்டுங்கிறது ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு, அவ்வளோதான். இது நல்லது, இது கெட்டது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தது தான். ஏன்னா இப்போ இருட்டை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது நல்லதாக தெரியும். ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, அது ராத்திரி தான் அதுக்கு நல்லா கண்ணு தெரியும் இல்லை? ஆந்தையை விட காகம் தன்னோட வலிமையில் குன்றியது தான். ஆனால் கால நேரத்தில் அந்த ஆந்தையை காக்காயை போட்டு துரத்தி பாடாது படுத்திடுது இல்லையா? அப்போது அதுக்கு அந்த ஒரு வகையான சக்தி ஏதுவானதாக இருக்கும். ஸோ இது நல்லது இது கெட்டதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. அப்போது இப்போ நம்ம மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் தெய்வம்னு சொல்கிறோம். தெய்வத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய சக்திகள்னு சொல்கிறோம். இப்போது பராசக்தி தேவியை எடுத்துக்குவோமே, தசமகா வித்யாலேயே பாருங்களேன். முதல் தேவியாக எல்லா 10 தெய்வங்களுமே பெண் தெய்வங்களாக 10 பேர் சொல்லக்கூடியவர்களுமே யாருன்னா சக்தி ரூபந்தான். அவங்களுக்கு உருவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம கொடுத்தது தான். அதை எல்லாமே ஆதிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராசக்தியினுடைய ஒரு வேற்று உருவங்கள் தான். நான் வழிபடுவதற்கு ஏற்ற மாதிரி, ஒரு குணநலனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு தன்மை கொடுத்து வச்சுருக்கோம். அந்த சக்தியை நினச்சி தியானிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய காரியம் அப்படிங்கிறது நிறைவேறுது அப்படிங்கிறது அதனுடைய இது. ஆனால் அதனுடைய ஆக்சுவல் லாஜிக் என்னென்னா, அது எல்லாமே ஒன்று தான். அது 10 கிடையாது, அது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போ 10ஆவே பார்த்தோம்னாலுமே முதல் தேவி யாருன்னு கேட்கும்பொழுது காளி தான். இப்போது நாம் சாத்வீகமாக தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஆட்கள் காளி பக்கம் போக மாட்டாங்க. காளியும் அதே தெய்வம் தானே இல்லையா? அதே தசமகா வித்யாலேயே சாத்வீகமான படையல் வாங்கக்கூடிய தெய்வம் இருக்குது. எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வெளியே வந்தது. அந்த ஒன்றுலேருந்து வெளியே வந்ததே பாருங்கள். சாத்வீகமான படையல் வாங்கக்கூடியதும் இருக்குது, இல்லை பலி வாங்கக்கூடிய தெய்வங்களும் அந்த இடத்துல இருக்குது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான். ரெண்டுமே வேலை செய்யுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பியூட்டின்னா, சாத்வீகமாக செய்யக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன கொடியாக கொடுக்குறீங்களா, சோத்தை கொட்டுறீங்களா, பொங்கலை வைக்கிறீங்களா, எலுமிச்சம்பழம் வைக்கிறீங்களா, பழம் வைக்கிறீங்களா, பூ வைக்கிறீங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. உள்ளார்ந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத அது நேரடியாக பார்க்கும். நேரடியாக சோர்ஸுக்கு வந்துடும். உள்ளார்ந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பார்த்துரும். அது சுத்தமாக என்றைக்கு ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு பதிலே கிடைக்கும். அது வரைக்கும் அது பெஸ்ஸாமல் இருக்கும். அதுக்கிட்ட அசைவே இருக்காது. அதை தான் நம்ம தெய்வ சக்தி அப்படின்னு சொல்கிறோம். உள்ளார்ந்து ஆன்ம வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒன்று நிகழ்ந்தால் ஒழிய அதுக்கிட்டேருந்து எந்த ஒரு அசையும் இருக்காது. ஆனால் அதுக்கு தெரியும் நம்ம வேண்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம். நம்மளை வழிபாதையில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் நல்லது ஒரு நிலைக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான அந்த இடத்த எட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது ஏற்படும். காலம் பிடிக்கும். சரிங்களா? ஸோ இதை தேர்ந்தெடுக்கணுமா, அது உங்களுடைய முடிவு. துரிதமான காரியம் நடக்கணும், என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நேரம் வரும்பொழுது பலி கேட்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பெரியவங்க வச்சுருக்காங்க. இப்போ தெய்வமும் அதுபோல் உண்டு, தேவதைகளும் அதுபோல் உண்டு. தேவதைகள் தெய்வம் கிடையாது. தேவதைகள் அப்படிங்கிறவங்க நம்ம போல், அவங்களும் ஒரு பிறப்பு. இந்த பரிமாணத்தில் அவர்களும் ஒரு பிறப்பு. அவர்களும் இருந்து வாழ்ந்து அழியக்கூடியவர்கள் தான். கால அளவில் வித்தியாசப்படுவாங்க, இல்லை அவங்க ஒரு சில சக்தி நிலைகளில் வித்தியாசப்படுவாங்க. அப்படி தானே தவிர அவங்க தெய்வம் கிடையாது. தேவதைகள் தெய்வம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், யட்சினிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. கந்தர்வர்களுக்கு பலியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தேவலோகத்தில் இருக்கவங்க. இந்த யட்சினியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வகையான யட்சினியெல்லாம் இருக்குது.
இப்போது துரிதமாக காரியம் நடக்கணும்னா ஒரு பலி கொடு அப்படிம்பாங்க. அதுலேயும் நம்மளால இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கு சைவ பலி அசைவ பலின்னு இருக்குது. சைவ பலி அப்படிங்கிறது வந்து கோழிக்கு வந்து எலுமிச்சம்பழம் சப்ஸ்டியூட்டு, ஆட்டுக்கு வந்து பூசணிக்காய் சப்ஸ்டியூட்டு, சரிங்களா? பட் சரி, அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ இந்த அசைவ பலியே கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே. இப்போது ஒரு உயிர் பலியை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்ங்கிறது என்ன? அது சக்தி ரூபம் தான் இல்லைங்களா? இப்போ இந்த உயிர் பலியை கேட்கக்கூடிய தெய்வங்கள் என்ன ஒன்றுனா, அந்த பலி கொடுக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, அதை தான் கிரகிச்சுக்கும். கிரகிச்சுக்கிட்டு அது மாபெரும் சக்தியாக இருந்து நம்ம கேட்டதை தாங்கிறது அதுக்கு செஞ்சு கொடுத்துரும். அதுக்கு அந்த உயிரினுடைய அந்த சக்தி இருக்கு பாருங்க, அது அதுக்கு தீனி போல டக்குன்னு அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுத்துட்டு போயிடும். அதனால தான் என்னுடைய உயிரை அடமானம் வச்சாது அந்த பேச்செல்லாம் வர்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். என் உயிரை கொடுத்தாதுன்னு உன்னோட காப்பாற்று அந்த பேச்செல்லாம் வர்றது. ஏன்னா அந்த உயிருங்கிறது சக்தி ரூபம். அதை கொடுத்தாதப்போ அந்த சக்தி யாரோ ஒருத்தங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையை வச்சு நம்ம இன்னொருத்தங்களுக்கு வேணுங்கக்கூடியதை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது 2 நிலைகளில் இந்த 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 அண்டம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நாம் எதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போது இது 2 எது சிறந்ததுன்னெலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இதில் 2 எது சிறந்ததுன்னெலாம் கிடையாது. ஆனால் எதை பின்பற்றி போகும்பொழுது நம்மளுடைய மனோநிலை என்ன ஆகுதுங்கிறது தான் இப்போ அந்த இடத்துல முக்கியம். இப்போ இந்த பூமிக்கு எதுக்கு வரோம்? இல்லை பொதுவாக பிறப்புங்கிறது ஏன் எடுத்தோம்? மாயை சூழ நம்ம எடுத்தோம். நான் என்ற அகம்பாவம் கூடும்பொழுது அதோட மாயை சூழும்பொழுது நம்ம எடுத்தோம். இவ்வளோ தான். சரி, வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்ன? திரும்பவும் கிளம்ப வேண்டியதான். பிறவா நெறி அப்படிங்கிறது அடையிறதுக்கு தான் ஒரே வழி. அதற்கு தான் பல வழிமுறைகள் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பின்பற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த சாந்தமான சாத்வீகமாக இருக்கக்கூடிய அந்த நெறியை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தை சென்று அடைவதுங்கிறது ரொம்ப எளிமை. பிற உயிர்களையும் அவர்கள் துன்பப்படுத்த மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த தெய்வத்தை சென்று அடைவது எளிமை. இப்போது ஒரு ஜனகர் எடுத்துக்குவோமே, அவர் வந்து வாழும்பொழுது ஒரு சீவன் முக்தராக இருந்தார். பிற உயிர்களை எந்த வகைகளையும் துன்பப்படுத்த மாட்டார். ஆனால் அவர் நாட்டு மேலே யாரோ ஒருத்தங்க போர் தொடுத்து வர்றாங்க. அப்போ அவர் சண்டைக்கு போக மாட்டாரா? சண்டைக்கு போனால் 4 பேர்த்து போட்டு தள்ள மேலே பண்ணுதில்ல. அது நியதி. அந்த இடத்துல அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல அது கர்மமாக வந்து சேராது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்போ இது ஒரு பக்கம். இது வந்து துரிதமாக நம்ம வந்து தெய்வ நிலைகளை கொண்டு போய் சேர்த்திரும். ஏன்னா மனசு வந்து சீக்கிரம் சாந்தம் அடைஞ்சிரும், ஒரு நிலைப்பட்டுரும். அந்த தெய்வத்துக்கிட்ட சீக்கிரம் போய் அடைஞ்சிருவோம், பிறவா நெறி அடைஞ்சிருவோம். ஆனால் இந்த பலி கொடுப்பது, ஒரு உயிரை கொடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வரும்பொழுது அந்த இன்னொரு உயிர் படக்கூடிய துன்பத்தை இவன் வந்து தன்னுடைய சுய நலத்திற்காக சுய லாபத்திற்காக பயன்படுத்திக்காங்க போது அது தெய்வம் வந்து ஏற்பது இல்லை. இப்படியும் ஒரு சக்தி உண்டு. இந்த முக்தி பேர் அடைவதற்கு ஒரு வழி உண்டு. ஆனால் இந்த பலி கொடுத்து ஒரு காரியத்தை அடையிறதுன்னு இருக்குல்ல, அது காரியம் அடைவதற்கு இந்த பொருளுலக வாழ்வில் சில காரியங்களை அடைவதற்கு அது பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது முக்தி பேருக்கு கொண்டே சேர்த்தாது. நீங்கள் முக்தி பேருக்கு போகும்பொழுது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சாத்வீகமாக இருந்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது அதற்கு, சரிங்களா? அனைத்துயிரையும் தன்னுயிர் போல் எண்ணுதல், அதுதான் ஒரே வழி. பிறவா நெறி அடையணுமா? இல்லை 3 உலகங்களையும் ஆளணும். அதற்குண்டான அளவுக்கு நான் எல்லாம் வேலை சொல்கிறேன். ஒரு 100 ஆடு, 1000 ஆடு, 1,00,000 ஆடு போடு, எல்லாத்தையும் போட்டு தள்ளு, மனுஷனை முதல் கொண்டு போட்டு தள்ளு, எல்லாத்தையும் போட்டு தள்ளு, எனக்கு எல்லாமே வேணும். கிடைக்கும், கிடைக்காதுன்னு கிடையாது. ஆனால் முக்தி பேர் கிடைக்காது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அந்த ஒரு பார்டரில் போய் நிறுத்திடுவாங்க. புரியுதுங்களா? சிஏ படித்தா மட்டும்தான் பச்சிங்களை கையெழுத்து போட முடியும். இந்த சிஎம்ஏ மாதிரி படித்தா அந்த பச்சிங்க கையெழுத்து போடுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் பச்சிங்களுக்கு கையெழுத்து அது சிஏ தான் படிக்கணும். அந்த மாதிரி தான். அப்போது அந்த சாந்த நெறி, சாத்வீக நெறி அதன் பின்பற்றி சென்றால் மட்டும்தான், அந்த வகையான சக்தியை பின்பற்றி போனால் தான் முக்தி பேருக்கு போக முடியும். இந்த வகையாக போகும்போது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனால் முக்தி பேர் கிடைக்காது. திருப்பி அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, டேக் டைவர்ஷன் பண்ணி விட்ருவாங்க அப்படியே. இப்போ இதெல்லாம் குலதெய்வம் கேட்டுதா? தெரியாதுங்க. எங்கிட்ட யாரும் எந்த குலதெய்வம் வந்து எங்கிட்ட எதுவும் கேட்கல, அதனால எனக்கு தெரியாது. என் பெரியவங்க எங்கள் வீட்டில் வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி பலி கொடுப்பது அப்படிங்கிறது எங்களுடைய வழக்கத்திலே கிடையாது. பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி கும்பிட்றது தான். இத்தனைக்கும் எங்களுடைய குலதெய்வம் காளி தான், பொன்காளி அம்மன் தான். ஸோ அதனால் நான் சைவ படையல் தான். பலி கொடுக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் இப்போ நான் எங்கள் ஒரு வழக்கம் இருக்குல்ல, எங்கள் குலத்தில் இருக்குன்னா அங்கே அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தெய்வம் அதை ஏற்றுக்கும். இதே காளியவே எடுத்துக்கோங்களேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரி அதை போய் பலி கொடுத்துக்கிட்டா இருந்தார்? இல்லை, அவர் ரொம்ப சாத்வீகமாக சாந்தமாக தான் கும்பிட்டார். அதே காளி சாந்தமாகவும் பதில் சொல்லிச்சு. அதே காளி எது உக்கிரமான காளி, பலி கேட்கக்கூடிய காளின்னு சொல்லக்கூடியது அதே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாந்தமாக தான் பதில் சொல்லிச்சு. அது முக்தி பேருக்கு வழி காமிச்சுதான் இல்லையா? அப்போது இதுபோல் இந்த சக்தி 2 நிலைன்னு பார்த்தோம்ல. இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் பார்ப்போம். ஒரு படி மேலே போய் பார்க்கும்பொழுது இது 2மே சக்தி தான், சோர்ஸ் ஒன்றிலிருந்து தான் வந்தது அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த 2 எப்படி வந்தது? என்னுடைய மனோவிகாரத்தினால வந்தது, அவ்வளோதான்.
இது இப்படி தான் இருக்குது, இது இப்படி இப்படி இருந்தால் தான் இது இப்படி, இது இப்படி இருந்தால் தான் இப்படி அப்படிங்கிற ஒரு மாறுபாடுங்கான தன்மையில் வந்தது தான் இந்த 2ங்கிற விதமே. அதெல்லாமே இல்லாமல் எல்லாம் ஒன்றுன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்த மாதிரி மாறுபாடான தன்மைக்கு போகவே மாட்டோம். நீங்கள் போய் ஒரு சில பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பலி கொடுத்து அதுக்கு செய்வ பலி அசைவ பலின்னு பல பேர்கள் வச்சு இவ்வளோ ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணி எல்லாம் சாமி, அதெல்லாம் ஒன்றுமே இருக்குது. சும்மா இருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, சும்மா இருப்பீங்க, அவ்வளோதான். இதுதான் உண்மையாலுமே பக்தி முக்தி பேருக்கு போவதற்கு உண்டான ஒரு வழியாகவும் சேர்வது. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, இப்போ நமக்கு பலி கொடுக்கணுமா வேண்டாமா, அவ்வளோதான். இப்போ சாமிகிட்ட நீங்கள் மனசார நேராக கேட்கும்பொழுது சாமி என்ன பதில் சொல்லும் அப்படின்னு நீங்கள் நினைக்க, அது உள்ளர உணர்த்தும். சாமி எனக்கு மனசார இதற்கு மீறி இப்படி பண்ணுவதில் எனக்கு இது இல்லை, நீ என்னுடைய குலத்தை காக்கிற, நீ காக்கக்கூடிய குலத்தில் நான் பிறந்திருக்கேன், அதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப அதுக்கு முதல்ல நன்றி. நான் இந்த நாள்லேருந்து சைவ படையல் அப்படிங்கிறத நான் உனக்கு போட்டு சாத்வீகமாக வழிபடணும்னு விருப்பப்படுறேன். முக்தி பேர் அடைவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு செல்லணும்னு விருப்பப்படுறேன். நீ எனக்கு உங்களுக்கு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் கொடுக்கக்கூடியதை மனதார ஏற்றுக்கிட்டு நீ எனக்கு ஒரு நல்லது ஒரு வழியை காட்டி கொடுன்னு வேண்டிக்கிங்க. தாராளமாக சாமி செய்யுங்க. சாமிக்கு அது சந்தோஷமாக இருங்க. ஆடடா ஒருத்தன் தப்பிச்சிட்டான்டான் குடும்பத்திலேருந்து, ஒருத்தனாவது தப்பிச்சானே அப்படின்னு ஆயிரும். ஆசிரியர் இதே வார்த்தையை சொன்னார். நம்ம தியாகராஜன் ஐயா சைவ பாடத்தில் போகும்பொழுது இதே கேள்வி அங்கே கேட்கும்போது ஆசிரியர் தான் சொன்னார், குலதெய்வம் சங்கடமே விடாது, அப்பா ஒருத்தன் தப்பிச்சான்டா போடு ஓடு தான் வழி காட்டி கொடுக்குறேன்னு ஆயிரும் குலதெய்வம். சாமி என்றைக்குமே மாட்டேன்லாம் சொல்லவே சொல்லாது. தவிர இந்த பலியெல்லாம் சாமி ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? அது சாமிங்கிற நிலைமைக்கு உயர்ந்துருச்சு. அது இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுது? நம்ம யோகா வசிஷ்டமில் லீலாவதி கதையில் பார்த்துருக்குமே, சரஸ்வதியை வீட்டு அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும்னு சரி 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 சரின்ட்டே இருப்பாங்க. லீலாவதி கேட்பாங்க, எதுக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துட்ருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணலையே. என்கிட்ட கேட்டால் நான் சரின்னு சொன்னேன்னா அவன் நடக்கும்னு அவன் நினச்சான், அவ்வளோதான். நான் வெறும் சாட்சி ரூபமாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் அவன் மனசு தான் காரணம் அப்படின்றோம் சாமி. தவிர நீ என்னை இப்போ இந்த ரூபத்தில் பார்க்குறேன்னா இந்த ரூபமே இல்லை, நான் சக்தி ரூபம், நீ என்னை இப்படி தான் கற்பனை பண்ண, நான் உனக்கு அந்த கற்பனையில் தெரிகிறேன், அவ்வளோதான் அப்படின்றோம். ஸோ அதனால் இப்படி தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வழியில் வேணாலும் சாமியை கும்பிடலாம். அந்த நன்றி உணர்வு தாங்க. அவங்க காக்கக்கூடிய குலத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம், அதற்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி உணர்வுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்கள போய் சந்திச்சே ஆகணும். அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரிங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கு சோறு ஓடுறோம் இல்லையா, அதுபோல் நாம் தெய்வத்திற்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், அது சைவமாக கொடுத்துட்டு போங்களேன், சாமி கேட்காது. இல்லைடா ஃபுல் மீல்ஸ், அதுவும் நான்வெஜ் மீல்ஸ் தான் வேணும்னு சாமி கேட்டுதா? இல்லை, அந்த துரிதமாக காரியம் நடக்கிறதுக்காக பண்ணுற ஒரு வேலை அது. இங்கே ஆனமலைக்கிட்ட, பொள்ளாச்சி தாண்டி ஆனமலைக்கிட்ட மாசனியம்மன் கோயில் இருக்குது. அது ஏற்கனவே அது உக்கரமான தெய்வம், பின் கதைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன், உக்கரமான தெய்வம். அது போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகாய் இறச்சி அந்த ஒரு லிங்கமாக இருக்குது, அது மேலே பூசி விட்டு வந்துடுவாங்க. சீக்கிரம் அதுக்கு உக்கரம் இன்னும் கூடி நமக்கு வேணுங்கிற காரியத்தை சீக்கிரம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? அது காரியம் நடக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் போய் அதை சாந்தப்படுத்தி அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மிளகாய் இறச்சி போடுற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா அது பின்ன நமக்கு ஒரு வகையில் பாதிக்கும். செய்த கர்மம் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்தே தீரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பண்ணினதுக்கு அப்புறமும் அது போய் மன்னிப்பாது கேட்டு நான் திருந்திட்டேன்னா திருந்தணும். அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. பண்ணின தப்புக்கு நினச்சி திருந்துறது ரெண்டுமே நம்ம ஆட்கள் பண்ணுறதில்ல. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய உண்டு. அவசரத்தில் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் மனதார மன்னிப்பையாவது கேட்டு ஏதோ ஒன்று பண்ணலாமே. ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்களுக்கு மூர்க்கத்தனமான ஒரு விஷயங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தவறு. அது அவசியம் இல்லை. சாமி நம்மகிட்ட எதையும் கேட்கல, நாம தான் போய் ஏதோ ஒன்று சொன்னதை இவ்வளோ நாள் ஒரு மாதிரி கடைபிடிச்சிட்டு வந்தோம், இப்போ அது நெறி இல்லை வேண்டான்னு தோணுது. அப்போ அதற்கு மாற்று என்ன வழி? சைவம் சாத்வீகமான வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுவோம். ஒரு கட்டத்தில் இது எதுவும் தேவையில்லைன்னு சும்மா போய் உட்காருவோம். அது வரைக்கும் இந்த ஒரு மூர்க்கத்தனத்திலிருந்து அப்படியே சாத்வீகத்துக்கு வந்தோம். சாத்வீகத்திலேருந்து அப்படியே தெய்வத்திற்கு உண்டானது அப்படி சமமாக போய் நிற்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்மளே சோறு திங்க மாட்டோம், பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியது. போவோம், வழி நடத்துக்கு ஓட்டிகிட்டு போகும் சாமி. சரிங்களா? நான் நேர்வடையான விளக்கம் உங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்னாலுமே நான் பதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரைட்? இது கேவி வந்தி அவருக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? ரைட். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.